நாம் இப்போ 14வது கேள்வியை பார்ப்போம். ஓர் இலட்சிய நிலைமாற்றியின் முதன்மை சுருளில் 200 முறுக்குகளும் துணை சுருளில் 400 முறுக்குகளும் உள்ளன. முதன்மை இடைவர்க்க மூல வோல்ட்டளவு VRMS ரூட் மீன் ஸ்கொயர் 110 வோல்டேஜ் ஆன ஓர் ஆடல் வோல்ட்டளவு முதலுடன் தொடுக்கப்படும் போது அதனூடான IRMS 10 அம்பியர் ஓட்டம் பாய்கிறது. துணையின் RMS வோல்ட்டளவும் RMS ஓட்டமும் முறையே என்று சொல்லி தான் கேள்வி கேட்டிருக்கு. நமக்கு தெரியும் 14வது கேள்வி சரிதானே. இப்படிதான் இருக்க போது நமக்கு ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் நிலை மாற்றிட குறியீடு இருக்க போகுது சரிதானே. அவங்க சொல்லியிருக்காங்க முதன்மை சுருள்ல 200 முறுக்குகளாம். அதாவது இந்த இடத்துல இருக்கிற முறுக்குகள்ல எண்ணிக்கை வந்து 200ஆம். வேற என்ன சொல்லிக்க நமக்கு துணைச்சுருள்ல 400ஆம். அப்ப NS வந்து 400 அப்படின்னு சொன்னா இது என்ன நிலை மாற்றியண்டா என்ன படி கூட்டு நிலை மாற்றி. அதாவது சுருள்கள்ல எண்ணிக்கைக்கு ஏற்ற மாதிரி தான் நமக்கு என்ன செய்யும் என்று சொன்னா வோல்டேஜ், அதாவது இதுக்குள்ள வோல்டேஜ் வந்து கூடும் சரிதானே. அதாவது B நேர்விதி சமன் என்ன இருக்கு சரியா. அதாவது இது என்ன தத்துவத்துல வேலை செய்யுதுன்னு சொன்னா மின்காந்த தூண்டல் தத்துவத்துல இது வேலை செய்ய போகுது சரிதானே. இப்ப நமக்கு தெரியும் அவங்க தந்திரிக்காங்க இதுல எதிரது முதன்மை சுருளிய தந்திரிக்காங்க நமக்கு. முதன்மையிட VRMS எத்தனையாமன்னு சொன்னா 110 வோல்டேஜாம் சரியாது. முதன்மையில 110 வோல்டேஜ்னா நமக்கு தெரியும் V நேர்விதி சமன் என்னதானே. அப்ப இதுல இருந்து இதுக்கு போறதுக்கு எத்தனை மடங்கு ஆகுதுன்னா 2 மடங்கு ஆகுது. அப்ப இது 2 மடங்கு ஆகினா உண்மையாவே V எத்தனை மடங்கு ஆகணும் 2 மடங்கு ஆகணும். அப்ப VRMS S என்ன அடிக்கும் சொன்னால் 220 வோல்டேஜ் அடிக்கும் சரியானே. 220 வோல்டேஜ் அடிக்கும். அடுத்து நமக்கு என்ன சொல்லியிருக்கேன்னா இது கூடான மின்னோட்டம் இருக்குதானே IRMS வந்து எத்தனையாம் சொன்னால் 10 அம்பியர் சொல்லியிருக்கு சரியா. நமக்கு தெரியும் ஒரு இலட்சிய நிலைமாற்றியா இருந்தா மட்டும் P வந்து மாறிலி, ரெண்டு பக்கமும் P மாறிலி சரிதானே. அதாவது VI மாறிலி. இப்ப இது இலட்சிய நிலைமாற்றியா இருந்தா மட்டும்தான் சரி, இல்லாட்டி சக்தி குறையும். ஏன்னு சொன்னா இதுக்குள்ள கரண்ட் வர்றதால கரண்ட் அளவு சக்தி வரும், நிறைய சக்தி வரும், 4 விதமான சக்தி வந்து வெளியேறும் சரியானே. அப்ப VI வந்து மாறிலியா இருக்கணும் கட்டாயம். VI வந்து ஒரு கன்ஸ்டன்டா இருக்கணும். அப்ப இந்த இடத்துல இருக்கிற VI எத்தனை அடிக்க போகுதுன்னா 110 தர 10. இந்த இடத்துல இருக்கிறது 220 தர I. அதான நமக்கு தேவை. ஸோ I நமக்கு என்ன வரப்போகுதுன்னு சொன்னால் இதுவும் மட்டுப்பட்டா 2, அப்ப 5 அம்பியர்னு சொல்லி வரப்போகுது. அப்ப 220 வோல்டேஜ் 5 அம்பியர். பெரிய கேள்வி ஒன்று இல்லை. அப்ப எத்தனாவது ஆன்சர்ண்டா 4வது ஆன்சர் சரியாது.